ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவர் தான் நம்ம ஜெகதீஷ். ஹாய். ஹாய், ஹோப் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஆதன் பிஸ்டெக் சிவராஜ் அவர்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஆதிரன் பிஸ்டெக். நான் தான் உங்கள் நண்பன் சிவா. நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது விஷயத்தோடு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் எப்படி பேசுகிறது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. இங்கிலீஷில் சூப்பராக பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, வாயிலேருந்து இங்கே நிற்கிது. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மாபெரும் மனிதரை மீட் பண்ண போகிறோம், நம்ம மிஸ்டர் ஜெகதீஷ். ஸோ இவர் தான் நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாரு, எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது, எப்படி பிஸ்னஸில் ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறது, எப்படி அந்த இங்கிலீஷை ஒரு சூப்பராக பேசுகிறது, அதை தான் அவர் சொல்லித்தர போகிறாரு. வாங்க இவர்கிட்ட நம்ம பேசலாம். Subscribers, okay, this is Jagdish Krishnan from Kotagiri. Here I would like to iterate a few points on how to win a business when it comes into effectively using the language English. ஏன்னா எப்படி பேசுகிறான், ஹெட் அண்ட் டெய்லும் எனக்கு தலையும் புரியல காலும் புரியலன்னு நினைக்காதீங்க. ஐ ஆல்சோ நான் படித்தது பிறந்து விழுந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட், அந்த இதில் தான் வந்திருக்கேன். பட் இது நம்மளோட சுய விருப்பத்தின் பேரில் தான் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு லாங்குவேஜ் இஸ் அ டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிற வார்த்தைகள், அது ஆங்கிலமாக இருக்கலாம், இல்லை தமிழாக இருக்கலாம். தமிழில் நம்ம ஈஸியாக சொல்லிவிடுறோம், எனக்கு இது வேணும், இந்த மாதிரி பண்ண போகிறேன், அந்த மாதிரி பண்ண போகிறேன். அதையே நம்ம கன்வர்ஷன் பண்ணுறப்போ இங்கிலீஷில் எப்படி பேசுகிறோம், ஐ வாண்ட் டூ திஸ், ஐ வாண்ட் டூ தேட், ப்ரொனன்சியேஷன், ஐயோ எனக்கு கரெக்டாக வரலையே, எதுலேயுமே கரெக்டாக வரணும் அப்படிங்கிறப்போ முதல் முயற்சியில் நடக்காதுங்க. கீப் ப்ராக்டிஸிங்னா எப்படி? இப்போ முதல்ல நம்ம ஒரு வண்டி ஓட்டுற கற்றுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பேசிக்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அது மாதிரி தான் எந்த ஒரு லாங்குவேஜ் ஆனாலும், எஸ்பெஷலி இங்கிலீஷ் அப்படின்னு வரப்போ பார்த்திங்கன்னா இதில் எத்தனை பேர்த்துக்கு இந்த ஹேபிட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. டிக்ஷனரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த டிக்ஷனரியை நம்ம கையால் தொட்டு ரெஃபர் பண்ணி, எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் ரெஃபர் பண்ணி அந்த இப்போ ஒரு இங்கிலீஷ் வேர்டுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படிங்கிறத எத்தனை பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஐ ஹார்ட்லி ஹாவ் நோ ஐடியா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நவடேஸ் யூ ஹேவ் அ டூல், மொபைல்லையே எல்லாமே பார்த்துக்கலாம், இதுக்கு என்ன மீனிங் தமிழில் அப்படின்னு போட்டு கூகுள்லேயே எல்லாமே வந்துடுது. ஸோ இட் இஸ் குவைட் ஈஸி நவ். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதே கூகுள்லேயே உங்களுக்கு இருக்குது, எப்படி நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணோம், ஒரு வேர்டை ஹவு டு ப்ரொனன்சியேட், அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு வியாபாரத்தில் ஒரு மனிதரை மீட் பண்ண போகிறோம், அவர்கிட்ட உங்கள் ப்ராடக்டையோ உங்கள் சர்வீசஸையோ ப்ரெசென்ட் பண்ணுறப்போ லாங்குவேஜுங்கிறது மிக மிக முக்கியம். நான் அது இங்கிலீஷு தான் பேசணும் அப்படிங்கிறது இல்லை. இங்கிலீஷ் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ் அண்ட் விச் இஸ் வைட்லி அக்செப்டட் அக்ராஸ் குளோப். உலகம் முழுக்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மொழி. ஸோ இதில் நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை பற்றியும் நீங்கள் யோசனை பண்ணக்கூடாது. நான் பேசுகிறது இங்கிலீஷ் தப்பா, நான் பேசுகிறது இங்கிலீஷ் ரைட்டா. எடுத்த உடனே நம்ம குழந்தைங்க அப்படியே பிறந்தோடனே எந்திரிச்சு ஓட முடியாது. தத்தி தவழ்ந்து விழுந்து எந்திரிச்சு தான் எல்லாமே கற்றுக்குறோம். அதே மாதிரி தாங்க இதுவும். நம்ம கரெக்டான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரணும். ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட ஒரு நல்ல ஒரு ஆங்கிலம் பேசக்கூடிய நண்பர் ஒருத்தர் இருந்தாருன்னா, அவர் பேசுவதை நல்லா உத்து கேளுங்க, எப்படி பேசுகிறாரு, காதில் நல்லா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பேச ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இமிட்டேட் ஒரு வார்த்தை இருக்குது. பொதுவாக நம்ம யாரை பார்த்து கற்றுப்போம், வீட்டில் குழந்தைங்கள்லாம் யாரை பார்த்து கற்றுக்குவோம், அப்பா அம்மாவை பார்த்து கற்றுக்குவோம், வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தாவை பார்த்து கற்றுக்குவோம், அண்ணன் தங்கச்சிகளை பார்த்து கற்றுக்குவோம். ஸோ அந்த மாதிரி தாங்க இதுவும் வெரி சிம்பிள். பிரதர், கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு இந்த மாதிரி நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்களே, நானும் அதே மாதிரி பேச ஆசைப்பட்றேன், நீங்கள் சொல்லித்தர முடியுமா? ஃபஸ்ட்டு ஓப்பன் அப். நம்ம கேட்டால் தாங்க கிடைக்கும், கேட்கலன்னா எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். 2 கையை விரித்து வச்சு ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் ஒரு கரெக்ஷன் சொல்கிறப்போ, ஓ இதுக்காக தான் நமக்கு சொன்னாங்க, இந்த இடத்துல நம்ம தவறு பண்ணியிருக்கோம், இதை கரெக்ட் பண்ணிக்கலாம்னா ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மூமெண்ட் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க.
திஸ் இஸ் ஒரு சிம்பிள் ஒரு லாஜிக். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, என்றைக்குமே ஆல்வேஸ் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் வச்சுக்கோங்க. என்றைக்கு ஒரு வேர்டை பார்க்குறீங்களோ அந்த வேர்டை எழுதி வச்சுக்கோங்க. டிக்ஷனரியில் ரெஃபர் பண்ணுங்கள். அதோட முழு அர்த்தத்தையும் நல்லபடியாக தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் அதில் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுறப்போ, அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கும் வந்து உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பை கொண்டு வரும். அதே மாதிரி கடன்னு நான் ரொம்ப ஸ்பீடாக பேசிட்டேன் அப்படிங்கிறது வந்து லாங்குவேஜ் கிடையாதுங்க. நீங்கள் என்ன கன்வே பண்ண போகிறீங்க, நீங்கள் என்ன மெசேஜ் வந்து சொல்ல போகிறீங்கங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து பொறுமையாக அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜ், ஐ மீன் இங்கிலீஷ்லேயே வந்து நீங்கள் பெரிய ஜார்கன் எல்லாம் போட்டு, ஜார்கன்னா யூனோ ரொம்ப பெரிய சொற்றொடர்கள் மிக்க வார்த்தைகள், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி சொல்லி அவருக்கு புரியலனாலும் அது இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் ரெண்டு பேத்துக்குமே. அதனால் யூஸ் சிம்பிள் வேர்ட்ஸ், தென் ட்ரை டு மேக் எ ப்ரெசன்டேஷன் எஃபெக்டிவ். இது எப்படி நம்ம பண்ணலாம்? தைரியமாக கண்ணாடி நம்மளை தான் காமிக்கும், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளோட உடல் மொழிகள் எப்படி இருக்குது, அதாவது நான் வெர்பல் கியூஸ் அப்படிம்பாங்க. நம்ம கண் எங்கே பார்க்குது, நம்ம கை எப்படி ரியாக்ட் பண்ணுது, நம்ம பாடி மூமெண்ட்ஸ் எப்படி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். அதாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பேசுகிற லாங்குவேஜ், இங்கிலீஷுங்கிற லாங்குவேஜை விட உங்களோட உடல் மொழி, சைகைகள், இது வந்து உங்களோட 90% ஆஃப் கம்யூனிகேஷனை வந்து பூர்த்தி பண்ணிடும். 10% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயத்தை ரத்தின சுருக்கமாக கிறிஸ்டல் கிளியராக புரியுதுங்களா நம்ம கன்வே பண்ணாலே உங்களோட பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது என்னோட சுய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டதுங்க. ஸோ தயவு செஞ்சு ரெண்டு விஷயங்கள், ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் லேர்னிங். டெய்லி ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. ஒரு வார்த்தை முதல்லலாம் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுங்க, ஹிந்து நியூஸ் பேப்பர் வரும், அதில் ஒவ்வொரு வீக்கும் ஒரு சப்ளிமெண்ட்ரி வரும், அதில் பார்த்தீங்கன்னா நோயர் இங்கிலீஷ் அப்படின்னு வரும், அதிலேருந்து பார்த்து டிக்ஷனரியில் நோட் பண்ணி ஒரு இதில் எழுதி நம்ம பார்த்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வரும். அந்த இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் இருக்கிற வேர்ட்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே யூ கேன் ஸ்பீக் வெரி குட் இங்கிலீஷ் அண்ட் யூ கேன் ப்ரொனவுன்ஸ் வெரி வெல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறை பேசுகிறப்போ வந்து தப்பாக இருக்கும், ஓ நான் பேசுனது சரியா தவறா, நீங்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், கூகுள்லேயே இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ கூகுள்லேயே அவைலபிலிட்டி இருக்குங்க. ஆனாலும் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு லிப்கோ டிக்ஷனரியோ இல்லை ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரியோ ஒன்று வாங்குங்க. தெரியாத ஒரு 5 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அதோட மீனிங் என்ன, தமிழ்லேயோ இல்லை தமிழில் இந்த இது இருக்குது, இங்கிலீஷில் இதுக்கு நான் என்னென்ன தெரிஞ்சுக்கிறேன், ஓகே, அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து தயவு செஞ்சு எழுதி வச்சு அதுக்கு உண்டான மீனிங்கை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நோட்டில் எழுதி பழகிட்டீங்கன்னா அதை லைஃப் டைமுக்கு நீங்கள் மறக்காது. நம்ம திரிசங்கு நிலை அப்படிம்போம். திரிசங்கு நிலை அப்படிங்கிறது என்ன? தமிழில் திரிசங்கு நிலையில் இருக்க அப்படிம்பாங்க. இதையே ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா எத்தனை பேர்த்துக்கு ஜியோபார்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு தெரியும்? நானும் ஒரு தமிழ் மீடியம் பேஸில் இருந்து வந்தவன் தாங்க. இதை நம்ம தேடினா தான் கிடைக்கும். ஜியோ பேரடைஸ், திரிசங்கு நிலையில் இருக்கிறேன், ஐ எம் லிட்ரலி இன் அ ஜியோ பேரடைஸ் மூமெண்ட் அப்படின்னா திரிசங்கு நிலையில் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள், அதாவது நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுற விதம் வந்து அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோ அடுத்தவங்களை வந்து நம்மளை வந்து அதிமேதாவியாக காமிச்சிக்கிறதுக்கோ கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இவர் ஏதோ சொல்ல வர்றாரு, எந்த ஒரு மீட்டிங் ஆகட்டும், எந்த ஒரு டிஸ்கஷன் ஆகட்டும், உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச தகவலை மட்டுமே பாஸ் பண்ணுங்க. 1% டவுட் இருந்துச்சுனாலும் தயவு செஞ்சு அந்த மெசேஜை பாஸ் பண்ணாதீங்க. முக்கியமான இட் இஸ் வெல் டாக்குமெண்டட் அப்படிம்பாங்க இங்கிலீஷில். ஐ ஹாவ் அ வெல் டாக்குமெண்டட் ப்ரூஃப் அப்படிம்பாங்க. அதாவது உங்ககிட்ட
முக்கியமான தரவுகள் இருந்தால் மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் சென்றடையும். தரவுகள் இல்லை என்றால் உங்கள் செய்தி தவறான செய்தியாக சித்தரிக்கப்படும். புரியுதுங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பேசிக்ஸ், அதாவது வெரி பேசிக்ஸ். நேரமின்மைங்கிறது கிடையாதுங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி பண்ணுறது அது கொஞ்சம் சொல்லுங்களேன். செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்துங்க ரொம்ப சிம்பிளான விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் பேர் ஜெகதீஷுங்க, நான் வந்து கோத்தகிரிங்க, எங்கிருந்து வரேன், இது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா தட் இஸ் நாட் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஜெகதீஷ் கிருஷ்ணன் என்பவர் யார்? அவருடைய பின்புலம் என்ன? அவர் இது வரைக்கும் என்ன அனுபவத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இங்கே நமக்கு என்னத்தை சொல்ல வர்றாருங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து எப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ அது எப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி ஒரு படத்தை பார்க்குறப்போ ஒரு எஃபெக்ட் எப்படி வருங்க, அருமையாக படம் ஒவ்வொரு காட்சிகளாக நகரும், ஒரு இடைவேளை வரும், அதுக்கப்புறம் எண்ட் கார்டு போடுவாங்க. ஸோ எத்தனை ரீல்ஸ் ஓடுதுங்க, 8 ரீல்ஸு, 4வது ரீலில் வந்து உங்களுக்கு இடைவேளை வருது அப்படின்னா ஒவ்வொரு ரீலும் வந்து அந்த கனக்கச்சிதமாக செதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களை வந்து நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. நீங்கள் யார், உங்களோட சுயவிலாசம்ங்கிறத விட நீங்கள் யார், எந்த ஊரை சேர்ந்தவங்க, உங்களோட அச்சீவ்மெண்ட் என்ன, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன, நீங்கள் அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் வந்து ஒரு அருமையாக ஒரு கதை சொல்வதை போல் சொன்னீங்கன்னா தான் உங்களோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது எல்லாத்தோட மைண்ட்லேயும் நிற்கும். அதாவது அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் எனி பிஸ்னஸ்ங்க. அவங்களோட டாப் ஆஃப் மைண்ட் ரீகால், அதாவது அவங்க நினச்சோன்னு ஓகே எனக்கு இந்த பொருள் தேவை, கூப்பிடுங்க ஜெகதீஷை, கூப்பிடுங்க நம்ம சிவராஜை அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிட்டு அவங்கக்கிட்ட பேசணும். இப்போ எந்த ஒரு நபரை போய் மீட் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு அவரை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அவரை பற்றி தெரியாத ஒரு விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அவரோட கம்பெனி ஒன்று ரன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கம்பெனியை பற்றி நிறைய தரவுகளோடு போங்க. அந்த கம்பெனியை பற்றி 4 வார்த்தை நல்லா அவர் வாயால் சொல்கிறத விட நீங்கள் சொன்னால் இன்னும் பெட்டராக இருக்கும். அப்போ அவர் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார். ஓகே, இவர் சரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காரு, சரியான வேலையை தான் செஞ்சுட்டு வந்திருக்காரு, ஸோ இவருக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று நினைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பேசிக்ஸ் தாங்க. ஸோ எவ்ரிடே இந்த மாதிரி சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஷார்ட் போடணும், இப்படி தான் போகணும். அதாவது செல்ஃப் ட்ரிவன், அதாவது நம்மளே முன் செலுத்துதல், இதுதான் ஒர்க் அவுட் ஆகுங்க. இதுக்கு நான் கோர்ஸ் போய் படிக்கிறேன், அப்படியே போய் சூப்பராக போய் போர்டில் எழுதி போட்டு இந்த ப்ரொனவுன்சியேஷன் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியாதுங்க. நம்மளே தான் கற்றுக்கணுங்க. வண்டி ஓட்டுறப்ப நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அதே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டிருப்பேன். சின்ன குழந்தைய இருந்து நடக்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அதே மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ நான்ங்கிறத விட எனக்கு இந்த ஒரு வார்த்தைகள் பேச வருது அப்படின்னா தாராளமாக உங்களாலையும் பேச முடியும். ப்ளீஸ் சங்கோஜப்படாதீங்க. உங்கள் நண்பர்களிடத்துல வந்து பேசுங்க. பேசுகிறப்போ உங்கள் நண்பர்கள் குழுவிலேயே வந்து ஒருத்தர் இருப்பார், அவர் நல்ல லாங்குவேஜ் பேசுகிறாரா, ஏய் சிவராஜ் எப்படி இந்த இடத்துக்கு இந்த மாதிரி எப்படி நான் பேசலாம், இது இப்படி பேசினா நல்லா இருக்குமா, பேசி காட்டுங்க. அதில் வந்து அவர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சொல்லலாம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும். வாழ்த்துக்கள். இன்னொரு தருணத்தில் கண்டிப்பாக நம்ம பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஸோ ஆன்லைனோ இல்லை எப்படி கனெக்ட் பண்ண முடியுமோ, இப்போ தான் டெக்னாலஜி இருக்குது இல்லைங்களா, நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நம்ம நிறைய வில் டிஸ்கஸ் ஃபர்தர். ஓகே, ஸோ ப்ளீஸ். ஸோ நீங்கள் யாராவது இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வி ஹாவ் அ டைம் டு ட்ரெயின் யூ பீப்புள் ஆல்சோ. ஸோ உங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நாங்களும் இருப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அதிரன் பிஸ்டெக். ஓகே, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ, பாய்.